இத்தனை முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. அதிகாரிகள் இப்போ இங்க வரணும். தர்ணா போராட்டத்தில் ஈடுபடும் பெண்கள். பேரூராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு. இது எங்களுடைய 1 வருட 2 வருட கோரிக்கை கிடையாது. பல வருடங்களாக 5 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். எங்களுடைய தெருவுல ஒழுங்கான சாலை வசதி இல்ல, ஒழுங்கான வாறுகால் இல்ல. பல மனுக்கள் கொடுத்து அத்தனை மனுக்களுமே இங்க தூண்டிக்கிட்டு இருக்கு, தூசி புடிஞ்சு போயிருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சிக்குட்பட்ட கால்மாட்டு தெரு என்ற பகுதியில் அடிப்படை வசதிகள், சுகாதார வசதிகள் மிக குறைவு. கழிவுநீர் தேங்குகிறது, சுகாதார கேடு ஏற்படுகிறது, மக்கள் நோய்வாய்ப்பட்டு அவதியுறுகிறார்கள். முறையான சாலை வசதியும் இல்லை என பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனுவாக கொடுத்து அப்பகுதி மக்கள் காத்திருக்கிறார்களாம். எங்களுக்கு இன்னைக்கு ஒழுங்கான ஒரு முடிவு கிடைக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு பெண்களும் இன்னைக்கு பெண்களும் மனக்குமுறல்களோட காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இஓ இல்ல, ஜேஇ இல்ல, எங்களுடைய வார்டு கவுன்சிலர் இல்ல, சேர்மன் மேடமும் இல்ல, ஒருத்தரும் இல்ல. இந்த நிலையில்தான் இப்படியே மனு கொடுத்து கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது என மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பேரூராட்சி அலுவலகத்திற்கு சென்று அந்த அலுவலகத்தை இழுத்து பூட்டுவோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அப்போது அந்த அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் பேரூராட்சி தலைவரும் வெளியே சென்று விட்டார் என கூறப்பட்ட நிலையில் மக்கள் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கவனத்தை ஈர்த்தனர். எங்களுடைய தெருவுக்கு ஒழுங்கான மூடின வாறுகால், ஒழுங்கான முறையில சாலை வசதி எல்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு நாங்க நின்றுகிட்டு இருக்கிறோம். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கும் நிலையில் செய்திகளை வழங்குவோர் காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் நவராத்திரி சிறப்பு விற்பனை. அக்டோபர் 2 வரை 3000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 நபர்களில் ஒரு நபருக்கு 2 கிராம் தங்க நாணயம்.